ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேமிலி ட்ரிப் வந்து ஒகேனக்கல்னு பிளான் பண்ணி நம்ம போயிருந்தோம். வேன் புக் பண்ணி நம்ம ஒரு 15 பேர் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒகேனக்கல் போனோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து நீங்கள் மே மாதம் போக மாட்டீங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜூன் மாதத்தில் புக் பண்ணி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. லீவ் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு போகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஜூன் மாதம் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒகேனக்கல் ஃபஸ்ட்டு இறங்கணுமே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே இருக்க ரூம்லாம் வந்து சொல்லுவாங்க, ரூம் இவ்வளோ இருக்குது, 600 700 ரூம் இருக்குன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து அதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து உள்ளே போகும்போதே ரெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து காலையிலே நம்ம பரிசலில் போகும்போது தான் ரொம்ப ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பரிசலில் வந்து அப்படியே நம்ம பரிசலில் போகும்போதே வந்து ரொம்ப வெயிலெல்லாம் போகக்கூடாது. ஒரு 7 மணி 8 மணின்ற போதே நம்ம பரிசலில் ஏறிடணும். 10 மணி வாக்கிலலாம் ஏறினிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கு இல்லையா, வெயில் அப்படின்றதால நம்ம 7 மணிக்கே வந்து பரிசல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 7 மணிக்கே நம்ம பரிசலில் ஏறிடலாம். அங்கே பரிசலில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மீன் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. நம்ம வந்து இவ்வளோ மீன், இவ்வளோ சிக்கனு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிவிட்டு குழம்பு, சாப்பாடு, மீன் வறுவல், ரசம் அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம பரிசல் போயிட்டு வரத்துக்குள்ளே அவங்க ஒரு 1 o'clockலாம் செஞ்சு ரெடியாக வச்சுருவாங்க. நம்ம பரிசலும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு நம்ம வெறும் பசியோடு மட்டும்தான் வருவோம். பசியில் வந்து நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மீன் குழம்பு சாப்பாடுக்கு. நாங்கள் அப்படி தான் புக் பண்ணி போயிருந்தோம். நாங்கள் வந்து எங்கேயும் ரூம்லாம் எடுக்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக பரிசலில் ஏறிட்டோம். காலையிலேயே பரிசலில் போய் அங்கே சுற்றிட்டு அங்கே பரிசலில் போகும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு கொடுக்கணும். கொஞ்சம் வந்து நம்ம ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான் சுற்றி காட்டுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூடுதலாக ஒரு 200 கொடுத்தோம் அப்படின்னா மெயின் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே கிட்ட போய் அப்படியே வந்து டைவர்ட் பண்ணி அப்படியே கொண்டு வருவாங்க. அந்த 200 கொடுத்து நம்ம போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபால்ஸ் வந்து சூப்பராக தண்ணி இருந்தது. நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த 200 கொடுத்து இன்னும் உள்ளே போகிறதுக்கு. எப்போவுமே வந்து இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். பரிசலும் வந்து வருஷத்துக்கு எப்போவுமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்போ வந்து ரொம்ப ஃப்ளட்டு, ரொம்ப வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னும் போது மட்டும்தான் பரிசலும் ஃபால்ஸ்லேயும் என்ஜாய் பண்ண முடியாது. மீதி டைம் எல்லா இடத்துலையுமே எல்லா ஃபால்ஸுமே நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த சைடு இருக்க ஆந்திராவோட பார்டர் வந்து காமிச்சாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒகேனக்கல்ல என்னென்ன படம்லாம் ஷூட் பண்ணாங்க, என்னென்ன பாட்டெல்லாம் இங்கே ஷூட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து அந்த பரிசல்கார் வந்து எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் கூடயே வந்து நம்ம ஸ்நாக்ஸும் வந்து கொண்டு போயிருந்தோம் இல்லையா, அது எல்லாருமே பரிசலில் இருக்கிறவர் ஒரு 3 பரிசல் நம்ம எடுத்திருந்தோம். அந்த 3 பரிசலில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, அந்த பரிசல்லையே வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸும் வந்து கொண்டு வந்து தராங்க. என்னென்னா மாங்காய், பைனாப்பிள், பிஸ்கெட்டு, சிப்ஸ் அந்த மாதிரிலாம் பரிசல்லே கொண்டு வந்து அங்கேயே வந்து தராங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போய் வருவோம் இல்லையா, அதனால் ஒரு 2 hours பரிசல்லையே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து தண்ணியில் கை வைக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மீன்லாம் பெரிய பெரிய மீன் இருக்குது, அதனால் குழந்தைங்கள்லாம் கை வைக்கும் போது பிடிச்சி இழுத்துரும் அந்த மீன். அதனால் பரிசல்கார் சொல்லிகிட்டே வந்தார், கை வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய குரங்கு இருந்தது. நம்ம ஃபுட்டுலாம் எதாவது கொண்டு போகிறோம் அப்படின்னா சேஃபாக வச்சுக்கோங்க. மங்கிங்க தொல்லை தான் அதிகம் இங்கே. நாங்கள் மொத்தமாக வந்து ஒரு 15 பேர்கிட்ட போயிருந்ததால் 4.5 கிலோ மீன் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். வவ்வால் மீன் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க குழம்பு. அவ்வளோ அந்த ஃப்ரெஷ் மீனோட அந்த ஃப்ரெஷ் மீனில் செஞ்சால் எவ்வளோ அருமையாக இருக்குமோ அந்த விட சூப்பராக இருந்தது.
அப்படியே ரத்தத்தோடையே அந்த வெட்டி நம்ம க்ளீன் பண்ணி எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் பண்ண இடங்க இதெல்லாமே. அவர் சொல்லிக்கிட்டே வந்தார், இதெல்லாம் ஷூட்டிங் பண்ணுற இடம், இவ்வளோ தூரம்லாம் யாருமே கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, ஒரு சிலவங்க தான் வந்து இந்த அளவுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. ரொம்ப டேஞ்சரான பிளேசஸ் இதெல்லாமே, ரொம்ப தண்ணி வந்து ஆழமாக இருக்கிற பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவ்வளோ அருமையாக இருந்தது, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது பார்க்கும்போது. நாங்கள் மே மாதம் வந்து 1ஆந்தேதி 2ஆந்தேதிலாம் வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த சமயம் வந்து ரொம்ப சூடாக தான் இருந்தது வெயில், அதனாலேயே நாங்கள் 7 மணிக்கே பரிசலில் போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மதியம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா செம்ம மழையோட மழையாக தான் நாங்கள் கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து பக்கத்துலேயே இருக்கு இல்லையா ஏற்காடு, அதனால் ஏற்காடுக்கு வந்து போயிட்டோம். அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து மெயின் ஃபால்ஸு. செம்ம சூப்பராக இருந்தது. கிட்ட போய் நம்ம ரொம்ப கிட்டக்கெல்லாம் விட மாட்டார் அந்த பரிசல்காரு. அதை வந்து டச் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி வந்துடுற மாதிரி தான் போவாங்க. ரொம்ப வந்து குளிச்சுட்டுலாம் வர மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பயம் தானே, தண்ணி நாங்கள் போகிற சமயம்தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்துருந்தது அப்படின்னு சொன்னாங்க இது உள்ளே போகும்போது. அதனால் வந்து ரொம்ப கிட்டக்கெல்லாம் கொண்டு போகல, கொஞ்சம் மெதுவாகவே கொண்டு போய் அப்படியே நம்மளை வீட்டுக்கு வெளியே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப 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 அருமையாக இருந்தது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. நம்ம வந்து இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஃபேமிலியோட கத்திக்கிட்டு குழந்தைங்களோட சத்தத்தோட எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. மீன் எல்லாமே வாங்கி போய் கொடுத்துருந்தோம் இல்லையா, அங்கே நிறைய பேர் வந்து சமைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நம்மளுக்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க, உங்களுக்கு சமைக்கணுமா, உங்களுக்கு ரூம் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இங்கே சாப்பிட்றதுக்கு தாங்க இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சாப்பிட்றதுக்குன்னு தனியாக இடம் எதுவும் கிடையாது. நம்ம சாப்பிட்ட பிளேஸில் பிடிச்சி உக்காந்து நம்ம சாப்பிட்ணும். எங்கள் கும்பல் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லாருமே ரொம்ப அருமையாக இருந்து. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் ஏதாவது கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கேருந்து அந்த மீந்தி போன சாப்பாடு, குழம்பு, ரசம் அதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அவங்க வந்து தந்துருவாங்க. மீதி இருக்க ரசம், குழம்பு, மீன் வறுவல் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். நீங்கள் யாராவது ஒகேனக்கல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் ஃபால்ஸில் குளித்தது வேறு லெவலுங்க. தண்ணி அமோகமாக வந்துருந்தது. மே மாதம் சூப்பரான தண்ணி. என்றைக்குமே வத்தாதான். ஃப்ளட்டு வந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. மற்ற டைம் எல்லா இடத்துலையுமே அலோவ் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிங்கன்னா, ரொம்ப கும்பலாக ஃப்ரெண்ட்ஸோட கும்பலாக ஒரு 10 பேர் 20 பேரோட போனீங்கன்னா தான் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.